கிங் ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனே மறக்காம தட்டிட்டு வாங்க. அப்பதான் என்னோட வீடியோ ரெக்கமெண்டேஷனுக்கு போகும். எனக்காக ஹைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவளோட பேரு ஜியாங் யோயோ. இவள பாத்தீங்கன்னா ஒரு ஆர்வ கோளாறு. இப்ப இவள பாத்தீங்கன்னா தனியா அவளோட கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு அடுத்து என்ன ஸ்டோரி எழுதலாம், இப்ப எழுதுற ஸ்டோரியை முடிக்கவே வழி இல்லையே அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் பார்ட் டைமா ஸ்டோரி எழுதுற வேலையில பாத்துட்டு இருக்கா. இப்ப இப்படி முடிச்சிட்டு இருக்க அந்த இடத்துக்கு அவளோட டீச்சர் தான் வரான். இந்த பையனா நம்ம கதையோட ஹீரோ. இப்ப ஹீரோவை பார்த்தோன்னா இவ்வளவு சின்ன வயசுல நல்ல ப்ரொஃபசர் ஆயிருக்காரு. வயசு வேற 28 தான் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஜியாங் கம்பெனி மொத்தமா இந்த ஆளு கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு இவ ஹீரோவை பார்த்து சைத்தடிக்க ஆரம்பிச்சிடா. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா பயப்புல வேற பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கான். என் கதையில வர ஹீரோக்கு பதிலா இவனை போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். ப்ரொஃபசருக்கு ஸ்டூடெண்ட்க்கு நடுவில் உள்ள லவ் ஸ்டோரின்னு புதுசா எழுதிட வேண்டியதானே. ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ இவ்வளவு பாக்குறான். இப்ப இவளை பார்த்தவன நான் இது வரைக்கும் இந்த கிளாஸ் ரூம்ல இந்த பொண்ணை பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோ முழிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க பையனை பாத்தீங்கன்னா அவளுக்கே தெரியாம அவளை தப்பா போட்டோ எடுத்துட்டு இருக்கான். இவன் இப்படி எடுத்துட்டு இருக்க. அதை ஹீரோ பார்த்த உடனே டேய் ஒழுங்கா அவனோட போனை குடுறா அப்படின்னு சொல்லி அந்த போனை வாங்கி போட்டோவை டெலீட் பண்ணிட்டு ஒழுங்கா அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேளு, காலேஜுக்கு படிக்க சொன்னா இந்த வேலை பார்க்கதான் வரியா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க சொல்ல அவனும் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு போறான். அவன் போனதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா நீ தப்பான கிளாஸ் ரூம்ல வந்து உட்கார்ந்துருக்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா அப்படின்னு சாரி ப்ரொஃபசர் நீ கூட கூடன்னு அந்த இடத்த விட்டு ஓடி வந்தரா. இப்ப ஹீரோயின் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அவரை கிட்ட பார்த்தேன், பாக்குறதுக்கு சூப்பரா இருக்காரே அப்படின்னு இவ கண்ணா பின்னான்னு வைக்கப்பட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அதோட காலேஜ் முடிச்சு வெளியே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இவளோட அம்மா தான் இருக்காங்க. ஏண்டி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு போன் பண்ணா எடுக்கவே மாட்டியா? சரி உனக்கு ஆல்ரெடி 21 வயசு ஆயிடுச்சு, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். சின்ன வயசுல உனக்கும் ஜியாங் குடும்பத்தோட பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசியிருந்தோம். வயசுதான் ஆயிடுச்சுல, அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா வாழ்ற வழியை பாருன்னு சொல்ல ஐயோ என்ன போய் ஒரு வயசான ஆளுக்கு கட்டி வைக்க போறாங்களான்னு இவன் முடிச்சிட்டு இருக்க. என்னடி வாய்க்கிலேயே முணங்கிட்டு இருக்கேன்னு உங்க அம்மா கேட்க அம்மா இப்போதைக்கே கல்யாணம் பண்ற ஐடியாலே நான் இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்க. நீ பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்லைன்னு அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு வராங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவோட அம்மா அப்பா பாத்தீங்கன்னா டே உனக்கு ஆல்ரெடி 28 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ கல்யாண வேலைக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒழுங்கா நாங்க சொல்ற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க. சின்ன வயசுலயே நம்ம குடும்பத்துக்கும் சென் குடும்பத்தோட பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசி வச்சிருந்தோம். அந்த பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற. நாளைக்கு அவங்க அம்மா அப்பாவை மீட் பண்ண போற, பொண்ணையை பார்க்க போறான் வந்துருன்னு சொல்ல இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா சரிப்பா நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் கண்டிப்பா அதுக்கு நான் மரியாதை தருவேன். நீங்க சொல்றப்ப வந்து அந்த பொண்ணு பாக்குறேன்னு சொல்ல அவங்களும் ஓகேன்றாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அவங்க அம்மா அப்பா சொன்ன ஹோட்டலுக்கு வர பார்த்தா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு என்னது நீயா அப்படின்னு 2 பேரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. உங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னாடியே தெரியுமாண்ணா உங்க ஃபேமிலி ஆளுங்க எல்லாம் கேட்க இன்னொருத்தர பாத்தீங்கன்னா 2 பேரும் பாக்குறதுக்கே பர்ஃபெக்டா இருக்காங்களா, சூப்பரான ஜோடி அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி பேசிட்டு இருக்க. இந்த சரி இவங்க 2 பேருக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. நம்மளோட ஸ்டூடெண்ட் தான் நம்மளோட பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி. இப்ப இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அவங்கப்பா பாத்தீங்கன்னா டேய் 2 பேரும் நல்லபடியா பேசிக்கங்க, பேசிக்கிட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கங்கடா. நான் நல்ல நாள் கூட குறிச்சிட்டேன், அடுத்த வாரம் வெனஸ்டே நல்ல நாளா இருக்கு, 2 பேரும் போய் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொல்ல சரி சரி நீங்க சொல்றது ஓகே தான், வெனஸ்டேவே போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோட அம்மா பாத்தீங்கன்னா டேய் ஜியாங் யோகோ நீ நல்லபடியா பாத்துக்கணும், இனிமே அவ உன்னோட பொறுப்புன்னு சொல்ல கண்டிப்பா நான் நல்லபடியா பாத்துக்குவேமா அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்து உன்னை நான் நல்லபடியா பாத்துக்குவேன், உனக்கு எந்த குறையும் இல்லாம முடிஞ்ச வரைக்கும் பாத்துக்க ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன இருந்தாலும் ரொம்ப நல்ல விதமா பேசிட்டு இருக்கான். ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையே, என்ன பண்றதுன்னு தெரியல, கல்யாணம் பண்ணிதான் ஆகணும்னு ஹீரோயின் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா இனிமே நம்ம 2 பேரும் லீகலான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நம்ம காலேஜுக்கு பக்கத்துல உள்ள இடத்துலதான் ஸ்டே பண்ணிருக்கேன், ஒரு அபார்ட்மெண்ட். நான் அபார்ட்மெண்ட் அட்ரஸ் அனுப்புறேன், நீ அந்த இடத்துக்கு வந்துரு, இந்த அபார்ட்மெண்ட்க்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ சாவியை கொடுக்க இவ்வளவு பாத்தீங்கன்னா நான் இதுக்கு உங்க கூட தங்கணும், நான் ஹாஸ்டல்லே தங்கிக்கிறேனே அப்படின்னு சொல்ல ஒழுங்கா என்ன ஹஸ்பண்ட கூப்பிடு, நீ நானும் புருஷன் பொண்டாட்டி, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்னை விட்டு தள்ளி இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது, நீ என் வீட்டுல என் கூட தான் இருந்தாங்கணும், அப்பதான் நம்ம 2 பேரோட ஃபேமிலியும் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்ல ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஆனா நமக்கு கல்யாண விஷயத்தை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்ல ஏன் சொல்லக்கூடாதுன்னு ஹீரோ கேட்கிறான். ஏன்னா நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், நீங்க அந்த இடத்துல ப்ரொஃபஸரா இருக்கீங்க, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்க, அது மட்டும் இல்லாம என்னோட ஸ்டடிஸும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம கல்யாணத்தினால இவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சரின்னு சொல்லிடுறான்.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போலாமா அப்படின்னு சொல்லி கையை கொடுக்க இவ்வளவு கையை பிடிச்சுக்கிறான். இப்ப ஹீரோவோட கையை பிடிச்ச உடனே ஹீரோயின் மனசுல என்ன கேக்குதோ அது எல்லாம் ஹீரோக்கு கேட்க ஆரம்பிக்குது. இவ்வளவு பாத்தீங்கன்னா இவர் ஹஸ்பண்ட்னு சொல்லும் போதே மனசுக்குள்ள ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப வாய் திறந்து எதுவும் பேசல, ஆனா இவளோட குரல் மட்டும் எனக்கு கேக்குதுன்னு ஹீரோ திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோயினும் அதே கிளாஸ்ல தான் உட்காந்துட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த கிளாஸ்ல உள்ள பொண்ணுங்களை பாத்தீங்கன்னா, ஏய் நம்ம ப்ரொஃபசர் கையில ரிங்கு போட்டிருக்காரு பாருங்களேன் அப்படின்னு அவருக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு அங்க உள்ள பொண்ணுங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஐயோ கல்யாண விஷயத்த வெளியே சொல்ல மாட்டேன் தானே சொன்னாரு, அப்புறம் எதுக்கு கையில ரிங்கு போட்டு வந்தாரு அப்படின்னு ஹீரோயின் குழம்பி போய் ஹீரோவை பிடிச்சிட்டா. அது எல்லாம் ஹீரோக்கு கேக்குது. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா, ஏய் நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்களே, அவர் யாரையும் லவ் பண்றாரு போல, அதான் லெஃப்ட் ஹேண்ட்ல போட்டிருக்காரு, கல்யாணம் பண்ணிருந்தா ரைட் ஹேண்ட்ல தானே போடணும்னு இவ இதை சொல்லி சமாளிச்சுட்டு இருக்க. ஏண்டி ரிங்கு போடுறதுல என்ன ரைட் லெஃப்ட், எந்த கையில போட்டாலே கல்யாணம் ஆனதாதான் அர்த்தம் அப்படின்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காளுங்க. ஐயோ நம்ம சாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சே, நான் கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தானே எல்லாம் என் கையை விட்டு போயிடுச்சேன்னு இவளுங்க எல்லாம் புலம்பிட்டு இருக்க. இப்ப அதுல ஒரு பொண்ணை பாத்தீங்கன்னா போய் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கான். சார் சப்ஜெக்ட்ல டவுட் இருந்தா உங்ககிட்ட தானே கேட்டாகணும், உங்களோட போன் நம்பர் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்ல. ஹீரோ பாத்தீங்கன்னா, சாரிங்க போன் நம்பர் எல்லாம் தர முடியாது, எந்த டவுட்னாலும் நீங்க காலேஜ்ல கேளுங்க, ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் பொண்ணாட்டி இருக்கும்போது நீங்க கால் பண்ணீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு சொல்லி ஹீரோ அந்த பொண்ணை தரத்தி விட, என்னடா அப்படி கல்யாண விஷயத்த வெளியே சொல்லிட்டியடா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, மோதிரத்தை இந்த கையில தானே போட்டிருக்காரு, அந்த கையில போட்டா தானே கல்யாணம் ஆச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு இவ முழிச்சிட்டு இருக்க. இவ மனசுல நினைக்கிறதா நம்ம ஹீரோக்கு கேக்குமே. இவ சொன்னதை கேட்டவன ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ரிங்க மாத்தி இந்த கையில போட்டுக்கிறான். இப்ப ஹீரோ வழக்கம் போல கிளாஸ் நடத்திட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் நம்மளோட ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டோரியோட ஹீரோவா தான் நம்ம ஹீரோவை வச்சிருக்கா இல்லையா. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல உட்காந்து, நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும், இல்லன்னா உன்னை எங்க அடிப்பேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ இவ்வளவு சர்வீஸ் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப இந்த கதையை யோசிச்சு பார்த்துட்டு, இந்த மாதிரி இவர் பண்ணார்னா சூப்பரா இருக்குமே அப்படின்னு இவ காலங்காத்தாலே உட்காந்துட்டு ஹீரோவை பத்தி கனவு கண்டுட்டு இருக்க. அந்த கனவு எல்லாம் ஹீரோக்கு தெரிய ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா, ஐயோ எந்த மாதிரி நீ யோசிக்கிற, இப்பெல்லாம் யோசிக்க கூடாது, கிளாஸ்ல உட்காந்து காலங்காத்தாலே இப்படியா அப்படின்னு ஹீரோயின் அவ்வளவுலே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு இவளோட தாட் எல்லாம் தெரிஞ்சோன்னா இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிருது. இப்ப ஹீரோவோட உடம்புல பயங்கரமா வேர்த்துக்கட்ட. அதை பார்த்தோம்னா அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, டீச்சர் என்னாச்சு உங்களுக்கு இப்படி வேர்க்குது அப்படின்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லாம் இவ்வளவுதான், வாய் வச்சுட்டு கவனி இருக்கால பாரு, மண்டைக்குள்ள ஏதாவது தப்பாவே யோசிச்சுட்டு இருக்காளே அப்படின்னு ஹீரோ அவளை பார்த்தா நம்ம ஆளு தனியா சிரிச்சிட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா மறுபடியும் அவளோட ஸ்டோரிக்குள்ள தான் போறா. ஸ்டோரியை கொஞ்சம் மாத்தி எழுதுனா நல்லா இருக்குமே, இந்த மாதிரி அழகான ப்ரொஃபசர் கிட்ட வந்து கொஞ்சம் செடியூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும்னு இவ தப்பு தப்பா எழுத கனவு கண்டுட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு சுத்தமா பாடம் நடத்தவே முடியல. என்ன பாத்தீங்கன்னா, பேஜ் நம்பர் அந்த பக்கம் திருப்புங்க இந்த பக்கம் திருப்புங்கன்னு இவன் எது எது சொல்லிட்டு, இதுக்கு மேல விட்டா என்ன இவ கண்ட்ரோல்ல இருக்க விட மாட்டா அப்படின்னு ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்துடுறான். இப்ப உன்னை பாத்தீங்கன்னா, இப்ப என்ன நடத்துனேனோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுன்னு சொல்ல, நம்மளுக்கு தான் ஒண்ணுமே தெரியாதே. இவ்வளவு பாத்தீங்கன்னா, எதை பத்தி கேக்குறீங்க, எனக்கு ஒண்ணும் புரியலன்னு இவ திரு திருன்னு முழிச்சுட்டு, சாரி ப்ரொஃபசர் எனக்கு எதுவும் மண்டையில இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே கூட படிக்கிற எல்லாரும் பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க இப்படி சிரிக்கிறத பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, கிளாஸ்ல கவனிச்சாதானே ஏதாவது புரியும், ஆளு மட்டும் தான் இங்க உட்காந்துருக்க, மைண்ட் ஃபுல்லா வேற எங்கேயும் இருந்தா எப்படி புரியுன்னு அவளை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்ட. பொண்ணு எப்படி திட்டுறான் பாரு பொறுக்கி பையன்னு இவ ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. இன்னொரு பொண்ணு பாத்தீங்கன்னா, கிளாஸ்ல உட்காந்தா கிளாஸை மட்டும் தான் கவனிக்கணும், அதை விட்டுட்டு லேப்டாப்பே நோண்டிட்டு இருந்தா எப்படி பாடம் ஏறும்னு அவளும் ஹீரோயினை பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உன் வேலை எதை அதை மட்டும் பாரு, என்னால மத்தவங்க ஸ்டடிஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆக வேண்டாம், நான் கிளம்புறேன்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கோவமா வந்துடுறான். இப்ப இவங்க போனதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து என்ன சொல்றானா, அவகிட்ட நான் தான் கேள்வி கேட்டேன், ஒண்ணு பேச சொல்லலையே, இன்னைக்கு நடத்தினதா பார்த்துட்டேன் எழுதிட்டு வா அப்படின்னு அந்த பொண்ணுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ நைட் ஆயிடுது. நைட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட வீட்டுல உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருக்க. அதான் மணி 11 மணி ஆயிடுது. ஹீரோயின் இன்னும் வீட்டுக்கு வரல. எனவே இன்னும் வீட்டுக்கு வராம இருக்கா. இந்த அட்ரஸ் தானே கொடுத்துட்டு வந்தேன், ஒருவேளை என்னோட வீடு தெரியாம வேற எங்கேயாவது சுத்திட்டு இருக்காளா அப்படின்னு ஹீரோ முழிச்சிட்டு இருக்க. ஹீரோக்கு கிளாஸ்ல நடந்தது ஞாபகம் வருது. எனக்கு கிளாஸ்ல கொஞ்சம் கோவமா நடந்துகிட்டதுனால ரூமுக்கு வராம இருந்துருவாளோ அப்படின்னு ஹீரோ ஹீரோயினை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அவன் கையில உள்ள ரிங்க பாக்குறான். பார்த்தா 2 ரிங்கு ஹீரோ வாங்கியிருப்பான். ஒரு ரிங்கு இவனுக்கு, இன்னொரு ரிங்கு ஹீரோயின்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு வாங்கின ரிங்க அவகிட்ட கொடுக்காமே வச்சிருப்பான். இவளுக்காக தேடி தேடி பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கியிருப்பான் ஹீரோ. இப்ப இந்த ரிங்க இப்படி கையில வச்சு யோசிச்சுட்டு இருக்க. அவனோட டோரை யாரும் ஓபன் பண்ண மாதிரி இருக்கு. யாருன்னு வந்து பார்த்தா ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, தள்ளி போய் தலையா,
நானே பசியோட வந்திருக்கேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ பேசுறத கேட்டவன ஹீரோ பாத்தீங்கன்னா, உனக்கு ரொம்ப பசிக்குதா வா சாப்பிடலான்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஆல்ரெடி என் வயிறு ஃபுல்லா தான் இருக்கு, என்னோட ரூம் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் அங்க போயிருவேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இவ பொய் சொல்றா அப்படின்ற மாதிரி ஹீரோவுல மறைச்சு பார்த்துட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, சீக்கிரமா ரூம் எங்கன்னு சொல்லி தலையா, என்னால தாங்கவே முடியல, பேக் வேற வெயிட்டா இருக்குன்னு இவ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. ஒரு ரூம் மேல இருக்கு, போய் ரெஸ்ட் எடுன்னு ஹீரோ சொல்ல, அவளே குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா சாப்பாடு ஆர்டர் பண்ணிருப்பா போல. அந்த சாப்பாடு வந்துருச்சு. இவள பாத்தீங்கன்னா சாப்பாட்ட டோருக்கு வெளியே வச்சுட்டு அமைதியா போயிருங்கன்னு சொல்லிட்டு, இவ யாருக்கு தெரியாம வந்து சாப்பாடு திருட்டுத்தனமா எடுத்துட்டு, இன்னைக்கு என் வயிறு ஃபுல்லாக போகுது, சாப்பிட்டுட்டு ஜாலியா தூங்க போறேனே அப்படின்னு இவ திரும்பி பார்த்தா ஹீரோ தான் நிக்கிறான். இப்ப அவனை பார்த்த உடனே ஒரு காஃபி மட்டும் தான் வாங்கினேன், உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி இவன் நீட்டிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ குடிக்க மாட்டான் அப்படின்ற தைரியத்துலதான் இவன் நீட்டி இருப்பா. இவன் இப்படி யோசிக்கிறத பார்த்தவனே ஹீரோ டக்குன்னு வாங்கி குடிச்சிட்டு இருக்க. இவளோட முகமே மாறி போயிருது. அட லூசு பயல, நானே கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து அதை போய் குடிச்சு தொலைஞ்சிட்டேடான்னு இவ திட்டிட்டு இருக்க. உனக்காக நான் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுன்னு ஹீரோ அவளை கூட்டிட்டு வரான். இவ மனசுல எந்த சாப்பாடு வேணும்னு ஆசைப்பட்டாலோ அதே சாப்பாடை ஹீரோ செஞ்சு வச்சிருக்க. எனக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப தேங்க்யூ ஹஸ்பண்ட் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ரொம்ப தேங்க்யூ ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு, நான் உங்களை ஹஸ்பண்ட்னே கூப்பிடலாமா அப்படின்னு சொல்ல, தாராளமா கூப்பிடலாம், ஏன்னா நீ தானே என்னோட பொண்டாட்டி, அப்படி கூப்பிடுறதுக்கான உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல, இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவையே பச்சைக்கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உண்மையாவே நம்மளோட ஹஸ்பண்ட் நல்ல ஹஸ்பண்டா தான் இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, சரி நீ சாப்பிட, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவ்வளவு பாத்தீங்கன்னா, இவர் எனக்காக நான் ஆசைப்பட்ட சாப்பாடை செஞ்சு வச்சிருக்காரு, அப்ப இந்த சாப்பாடை என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அவங்க பாத்ரூம்ல அடப்பி எடுக்கிறதுக்காக ஆள் வந்திருக்காங்க. இவ சாப்பாடு தூக்கி பாத்ரூம்ல போட்டு ஃபிளஷ் பண்ணிட்டா. இப்ப வர பாத்தீங்கன்னா, மேடம் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்லாம் அதுல போடாதீங்க, அப்புறம் அடைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப வர பாத்தீங்கன்னா, அந்த சரி பண்ணி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஐயோ இப்ப பண்ண விஷயத்துக்காக இந்த ஆளு திட்டாம இருந்தா அதுவே போதுன்னு இவ்வளவு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு அவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போக, அப்புறமா உன்னை பாத்துக்கிறேன் வாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனை ஸ்மெல் பண்ணி பாக்குறான். ஒரே ஸ்மெல்லியா இருக்கு. அதை பார்த்த உடனே போய் குளிச்சுட்டு வரலான்னு ஹீரோ குளிக்கிறதுக்காக வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த பக்கம் குளிச்சிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் ரூம் எல்லாம் ஒரே வாடையா இருக்குல்ல, அந்த வாடை போகணுன்றதுக்காக ஒரு வாசனை பொருளை ஏத்திட்டு வரா. இதை ஏத்தி வச்சா நல்லா வாசனையா இருக்குன்னு இவ கையில சாம்பிராணிய புடிச்சிட்டு வந்துட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோ குளிச்சுட்டு டவலோட வந்து நிக்கிறான். அவனை பார்த்த உடனே இவ கையில வச்சிருந்தது டக்குனு கீழே போட்டுட்டு, சாரி ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எதுக்காக இங்க வந்தேன்னு ஹீரோ கேட்க, இவ்வளவு பாத்தீங்கன்னா ரூம் ஃபுல்லா ஒரே ஸ்மெல் அடிச்சதுல, அதுக்காக தான் இந்த சாம்பிராணியை கொண்டு வந்தேனே இவ சொல்லிட்டு இப்ப அவ ஹீரோவை பாக்குறா. ஆஹா, பாக்குறதுக்கே சூப்பரா ஹேண்ட்ஸமா இருக்காரு, நான் கனவுல நினைச்ச மாதிரியே அப்படியே இருக்காரு, இதை வச்சு அந்த டீமன் ஸ்டோரியை முடிச்சிட வேண்டியது அப்படின்னு இவ ஹீரோவை அங்க இங்க டச் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னாச்சு பொண்டாட்டி ஈஸியா என்ன டச் பண்ணிட்டேன், என்ன டச் பண்றதுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, சும்மாதான் பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோவையோ ஒரு மாறி பார்த்துட்டு அவன் மனசுக்குள்ள என்னென்னமோ யோசிக்க, அது எல்லாம் ஹீரோக்கு கேட்டுட்டு இருக்கு. இப்ப இவள பாத்தீங்கன்னா டக்குன்னு இந்த பக்கம் திரும்ப ஹீரோவோட துண்டை அவுத்து விட்டுறா. அதை பார்த்தோன்னே இவ ஆன கத்திட்டு, சாரி சாரி மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த தடவை பார்த்திருந்துக்கன்னு ஹீரோ சொல்ல அவ கூட கூட அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ரூமுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம், என்ன இவ மனசுல நினைக்கிறது எதுவுமே எனக்கு கேட்க மாட்டேங்குது, ஒருவேளை வைஃபைல ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ, இவ பக்கத்துல இருந்தா மட்டும் கேக்குது, தூரமா இருந்தா கேட்க மாட்டேங்குது, இதுக்கு ஏதாவது வைஃபை இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ முழிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் மனசுல நினைக்கிறது இன்னைக்கு கேட்காம விட மாட்டேன்னு இவன் செவத்துல காத வச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஐயோ பார்க்க கூடாத பாத்துட்டேனே, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு இவ அவளோட ரூம்ல புலம்பிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோவிலுக்காக சூப்பரா சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கான். அதை பார்த்தவன வேற லெவல்னு இவ கத்துன கத்துல ஹீரோ பயந்து போயிடுறான். நீங்களா எனக்காக இதை செஞ்சு வச்சீங்க, உண்மையாவே என்னால நம்பவே முடியல அப்படின்னு இவ வாயை பொழந்துட்டு இருக்க. ஆமா, உனக்காக தான் செஞ்சு வச்சேன், வா வந்து உட்காந்து சாப்பிடுன்னு சொல்ல இவ்வளவு சரின்னு உட்காந்துக்கிறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என் புருஷன் எனக்காக ஆசையா சமைச்சு வச்சிருக்காரே அப்படின்னு இவ மைண்டுக்குள்ள மறுபடியும் ஹீரோவை பத்தி ஒரு மாதிரி யோசிக்க, இவ மண்டையில உள்ளதை எப்படிதான் நான் கிளீன் பண்ண போறேன்னு தெரியலையேன்னு இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு புக் எடுத்து கொடுக்குறான். இந்த புக்ல உள்ளதை படிச்சு கத்துக்கன்னு சொல்ல, என்னது இந்த புக்கானே இவ புக்கை வாங்கி பாக்குறா. பார்த்தா அதெல்லாம் மனுஷங்களோட உடல் உறுப்பை பத்தி இருக்கு. அதை பார்த்தோன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா, நான் ஒரு மியூசிக் ஸ்டூடெண்ட், எனக்கு எதுக்கியா இந்த புக்கு கொடுத்த அப்படின்ற மாதிரி இவ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. ஸ்டூடெண்ட்ஸ்னா எல்லாத்தையும் தான் கத்துக்கணும்னு ஹீரோ சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் இவன் மண்டைக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட்டு கிஸ் ரொமான்ஸ் தான் ஓடிட்டு இருக்கு. இதை எப்படி அதை கிளீன் பண்ணி ஆகணும், இப்படியே இருந்தானே படிக்கிற பொண்ணுக்கு நல்லது இல்லைன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க உன்னோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகுன்னு சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா.
ஆக்சுவலா ஹீரோக்கு இவன் மனசுல நினைக்கிறது தெரியுன்ற விஷயம் ஹீரோயினுக்கு தெரியாது. இப்ப நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோ குடுத்த புக்க எடுத்து நோண்டி பாத்துட்டு இருக்க. அத பார்த்தோனே இவளுக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த புக்க எதுக்கு அந்த லூஸ் பையன் எனக்கு குடுத்தான்? இத வச்சு நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு ஹீரோயின் பாத்தீங்கன்னா உட்காந்து கேம் விளையாட ஆரம்பிச்சிடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அதுல ரொமான்ஸ் பண்ணிக்கிற மாரி ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த கேம வச்சுட்டு ஏலியன்லாம் எப்படி குழந்தை பெத்துக்கும்? இவங்க இப்படி பெத்துக்கிறாங்க, அவங்க அப்படி பெத்துக்கிறாங்க. மத்த மிருகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியலையேன்னு இவன் மனசுக்குள்ள யோசிக்க, இதையெல்லாம் இந்த பக்கம் ஹீரோக்கு கம்பெனிக்கே கேட்க ஆரம்பிச்சிருது. இவன் என்ன வித்தியாசமா யோசிக்கிறா? இந்த மாரி எந்த பொண்ணும் யோசிச்சு நான் பார்த்ததே இல்லன்னு ஹீரோ குழம்பி போய் முழிச்சுட்டு, அவ எத எத மார்க் பண்றாளோ, அதே மாரி டிராயிங் பண்ணி இவனும் மார்க் பண்ணிட்டு இருக்கான் அந்த கேம்ல. இப்பவே இப்படி பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, "சார் மீட்டிங்க்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு வாங்கன்னு" சொல்ல, ஹீரோ வந்து இடத்த விட்டு போறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, ஹீரோ டேபிள்ல உள்ள பொருள பார்த்துட்டு, "என்ன இவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? ஒருவேளை இவருக்கு அந்த விஷயத்துல ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அப்படின்னா நம்ம பாஸுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு" மீட்டிங் முடிச்சுக்க ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "பாஸ் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி சொல்லணும். நீங்க ரொம்ப டயர்டா இருந்தீங்கன்னா, இந்த ஜிஞ்சர் டீய குடிங்க. ரொம்ப நெறைய ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நெறைய நேரம் எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லி, இவன் ஏதேதோ ஒரு மாரி பேசிட்டு இருக்க. "டேய் எத பத்திடா பேசுறன்னு?" ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "பாஸ் பொண்ணுங்க கூட ஒண்ணா ஸ்டே பண்ணும்போது நெறைய ஸ்ட்ரென்த் வேணும் பாஸ். அதுக்கான ஐடியா என்கிட்ட சொல்லுங்க. அதுக்குன்னு நெறைய டாய்ஸ் கூட இருக்கு. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு" இவன் ஏதேதோ ஒரு மாரி பேசிட்டு போக, "என்னாச்சு இந்த லூசு பயலுக்கு? ஏன் இப்படி பேசுறான்?" அப்படின்ற மாரி ஹீரோ முழிச்சுட்டு இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "இந்தாங்க இந்த டேப்லெட்ட யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு" சொல்லி டேப்லெட்ட குடுத்துட்டு போக, இந்த டேப்லெட் எதுக்கு எனக்கு குடுத்துட்டு போறான்ற மாரி ஹீரோ முழிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஆபீஸ் வேலைய முடிச்சதுக்கு அப்புறம் அவனோட காலேஜுக்கு தான் வந்துட்டு இருக்கான். இப்ப காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் அசிஸ்டன்ட் குடுத்த அந்த டேப்லெட் எடுத்து கையில வச்சுட்டு, இது நமக்கு தேவையில்ல அப்படின்ற மாரி தூக்கி போட்டுட்டு அந்த பக்கம் பார்த்தா, அந்த சைடு ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்கா. இவங்கள பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் மியூசிக் காம்படிஷன்ல கலந்துக்கலாம்னு நெனச்சேன். ஆனா என்னோட பேரு எந்த டீச்சருமே ரெக்கமெண்ட் பண்ணல. ஏன்னா அந்த டீச்சர்லாம் எப்படி இருக்காங்களோ தெரியலையே அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்க. கவலைப்படாதடி. உனக்கு இருக்க டேலண்ட்க்கு கண்டிப்பா உனக்கு இடம் கிடைக்கும். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. நீ காம்படிஷன்ல கலந்துக்க உனக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, சூப்பர் டி. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா எனக்கு எப்பவுமே பாசிட்டிவா நடக்குன்னு ஹீரோயின் கட்டி பிடிச்சிட்டு இருக்க. என்னடி என்ன கட்டி பிடிச்சிட்டு இருக்க? ஏதாவது பையனை கட்டி பிடிச்சினா கூட ஓகே. என்ன போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்கன்னு அவ ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும் விடுறேன்னு இவங்க 2 பேரும் ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருக்க. அத பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவளுக்கு காம்படிஷன்ல கலந்துக்கணும்னு ஆசையா? அப்படின்னா நம்மளே ஹெல்ப் பண்ணலான்னு ஹீரோனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, மியூசிக் காம்படிஷன் நடத்துறாங்கல்ல, அதுக்காக ஸ்பெஷல் டீச்சர் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க என் பொண்டாட்டிக்காகன்னு இவன் பேசிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆயிடுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட வீட்ல உட்கார்ந்து மியூசிக் வாசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இவன் ஹீரோ வந்து, "என் கூட ஒரு நிமிஷம் வா" அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டு போறான். பார்த்தா இவன் ஹீரோயினுக்காக மியூசிக் பேண்டையே வாங்கி வச்சிருக்கான். அத பார்த்தோன்னே, "இது எனக்காகவா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா உனக்காக தான். என்னோட அம்மா அப்பா தான் மருமகளுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்னு உனக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணாங்கன்னு" சொல்ல, இவ பயங்கர ஹாப்பி ஆயிடுறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, அவங்க குடுத்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவங்க கிட்ட சொல்லிருங்கன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, வேகமா ஓடி போய் மியூசிக் வாசிச்சுட்டு இருக்க. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. இப்ப அவ கால் பண்ணி, "ஏய் உனக்காக ஒரு சூப்பர் சாங் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சாங் ஓகேவான்னு பாருன்னு" சொல்ல, "ஆனா இந்த சாங் ரொம்ப ஓல்ட் ஆச்சே. இந்த விஷயத்த சொன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவா" அப்படின்னு வச்சுட்டு, "இங்க பாரு செல்லம், நீ எனக்காக சாங்லாம் செலக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் வேற சாங் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஆனா நீ செலக்ட் பண்ண சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு" அவன் மனச கஷ்டப்படுத்தாத மாரி ஹீரோயின் பேசிட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோக்கு இவள ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. அடுத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு இந்த அளவுக்கு யோசிக்கிறாளே! அப்படின்னா அவள பத்தின கவலை அவளுக்கு இல்லையா அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கேன். இவள பார்த்தீங்கன்னா, "புரொஃபசர் இத நான் வீட்ல வச்சிருந்தா ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். அதனால இத நான் என்னோட மியூசிக் பேண்டுக்கு தூக்கிட்டு போயிடுறேன்னு" சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உனக்காக நான் ஒண்ணு சொல்லிக் குடுக்கலான்னு இருக்கேன். இத வேணா ட்ரை பண்ணி பாருன்னு" ஹீரோ ஒரு வயலின் எடுத்து வச்சுட்டு வாசிச்சுட்டு இருக்கேன். அத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. உண்மையாவே இவரும் நல்லபடியா வாசிக்கிறாரு அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி மியூசிக் வாசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, "சரி நீ நல்லா பிராக்டிஸ் பண்ணுன்னு" அவ தலையில கைய வச்சுட்டு போக, ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, உண்மையாவே இந்த கிழவனுக்கு நம்ம மேல பாசம் இருக்குதா அப்படின்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. ஹீரோ வெளிய வந்துட்டு, "என்னது கிழவனா? இது என்ன பார்த்தா இன்னும் வயசானவ மாரியா இருக்குன்னு" இவன் கோவப்பட்டுட்டு, "இல்ல இல்ல இப்போதைக்கு அவ கூட சண்டை போடக்கூடாது. இதுக்கப்புறமாவது இவளுக்கு அந்த மாரி எண்ணங்கள் வராம இருக்கட்டும்னு" ஹீரோயின் இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஏதோ ஒரு கனவு மாரி காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா காட்டுல மரம் வெட்டிட்டு இருக்க. அந்த இடத்துல பழங்காலத்து ட்ரெஸ்லாம் போட்டு ஹீரோயின் தான் வந்து நிக்கிறான். இப்ப வந்து, "என் புருஷன் ரொம்ப களைச்சு போய் வேலை பார்க்குறாரு. அவருக்காக தான் தண்ணி எடுத்துட்டு வந்தேன்னு" சொல்லி குடுக்க, ஹீரோவும் அந்த தண்ணிய குடிக்கிறான். இப்ப அத குடிச்சதுக்கு அப்புறம் இவள பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட போய் செடியூஸ் பண்ற மாரி பேச, அவனும் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப வலிச்சிட்டு இருக்கான். பார்த்தா அது எல்லாமே ஹீரோக்கு கனவு தான். இப்ப அந்த கனவு வந்தவுடனே இவன பார்த்தீங்கன்னா,
அவ மைண்ட்ல யோசிக்கிறதெல்லாம் எனக்கு கேட்டு கேட்டு எனக்கும் இந்த மாதிரி கனவுலாம் வர ஆரம்பிச்சிருச்சா? விட்டா என்னையும் அவள மாரி மாத்திருவா போலயேன்னு ஹீரோ குழம்பி போய் முழிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள்ல இருந்து அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுடைய காலேஜ்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரின்சிபலோட பொண்ணு தான் வரா. இப்ப அவ வந்து, "எங்க பாருங்க கசின், எதுக்காக ஒரு ஸ்டூடெண்ட்காக அவ்வளவு பெரிய மியூசிக் டீச்சரை அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க? எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஸ்டூடெண்டா தெரியலையா? அந்த பொண்ணு அவ்வளவு முக்கியமா போயிட்டாளன்னு." இவ கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. அவங்கப்பா வாயை பொத்தி அந்த பொண்ணை வெளில கூட்டு வந்துடுறாரு. "உனக்கு என்ன பைத்தியமா? அவர் யாருன்றத மறந்து போயிட்டியா? அவர் நினைச்சா அந்த காலேஜை இழுத்து மூட முடியும். அவர்கிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்க. அவர் என்னமோ பண்ணிட்டு போறாரு. அதுல எல்லாம் நீ தலையிடாதன்னு சொல்லி அவங்க பொண்ணை திட்டி விட்டுட்டு அவரு உள்ள வந்துடுறாரு. இப்ப அவரு உள்ள வந்தோடனே, அவன் பேசினதை நீங்க ஒண்ணும் மனசுல வச்சுக்காதீங்க. திறமையான ஸ்டூடெண்ட்க்கு நல்ல கோச்சிங் கிடைக்குன்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல விடுங்கன்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, நம்ம காலேஜ் மேல எப்பவும் ஒரு கண்ணு வச்சுக்கங்க. ஏன்னா அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம காலேஜ்ல நீங்க பண்றதா இருக்கீங்கன்னு சொல்ல, கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ இந்த இடத்த விட்டு போக, இவரை பாத்தீங்கன்னா அந்த ஜியாங் ஏயோக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தமா இருக்கும்? அந்த பொண்ணுக்காக இவ்ளோ செலவு பண்ணி ஒரு மியூசிக் டீச்சர் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாரி இவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இந்த சைடு கட் பண்ண இந்த மியூசிக் டீச்சரை தான் காட்டுறாங்க. இவங்கள பாத்தீங்கன்னா மியூசிக்ல பெரிய ஆளு போல. இப்ப இவங்கள பாத்தீங்கன்னா ஹீரோ கூட தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன் குட்டி பொண்டாட்டிக்கு கத்துக் கொடுக்கறதுக்காக என்ன இவ்ளோ காசு கொடுத்து வர வச்சிருக்கேன். சரி சரி உன் பொண்டாட்டி நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்னு அவங்க இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அவளோட கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். இவ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவங்க தான் வராங்க. இப்ப அவங்க வந்து, நான் தான் உன்னோட புது டீச்சர்னு சொல்ல, மேடம் உண்மையாவே நீங்க தான் என்னோட டீச்சரா? என்னால இதை நம்பவே முடியல. நான் உங்களோட பெரிய ஃபேன் தெரியுமா? நேத்து தான் நீங்க ஆஸ்திரேலியால இருந்ததா கேள்விப்பட்டேன். அதுக்குள்ள எப்படி இங்க வந்தீங்க? என்னால நம்பவே முடியலன்னு இவ பயங்கரமா எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு இருக்க. கவலைப்படாத, உனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு அவங்க சொல்லிக் கொடுத்துட்டு இருக்க. இதெல்லாம் இந்த சைடு ஹீரோ ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இப்ப அவங்க இப்படி சொல்லிக் கொடுத்துட்டு இருக்க, ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இந்த உலகத்துல இன்னைக்கு நான் தான் ரொம்ப சந்தோஷமான ஆளுன்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இவ யோசிக்கிறது ஹீரோக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்போ நைட் ஆகுது. நைட் ஹீரோயின் பாத்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியா ஓடி வந்துட்டு, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள வந்துட்டு இருக்க. அவ முகத்துல இருக்க சந்தோஷத்தை பார்த்த உடனே ஹீரோக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ வழக்கம் போல கிளாஸ் எடுத்துட்டு இருக்க. இவளும் வழக்கம் போல கதை எழுத ஆரம்பிச்சிடறா. இவள பாத்தீங்கன்னா ஒரு டீமன் கிங்கோட கதை எழுதிட்டு இருக்கா. அந்த டீமன் கிங் அந்த பொண்ணு லவ் பண்ணாரா இல்லையா? ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு கூட ஒண்ணா இருந்துற மாதிரி சீன் வச்சிடலாமா? அப்படி வச்சதானே கிளிகிளின்னு இருக்குன்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இவ இப்படியே யோசிச்சுட்டு இருந்தானா, ஏன் மண்டிக்குள்ள உள்ளதெல்லாம் எனக்கு மறந்து போயிடும் அப்படின்னு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடான். இதுக்கான ஆன்சரை சொல்லுன்னு சொல்ல, அவளை பாத்தீங்கன்னா புக்கை அங்கிட்டு இங்கிட்டு போட்டு பெரட்டிட்டு ஒண்ணு தெரியாம முழிச்சிட்டு, டே இதுக்கான ஆன்சரை சொல்றான்னு சொல்ல பக்கத்துல உள்ளவன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, சொந்தமா ஆன்சர் சொல்லணும், இப்படி பிட்டு காப்பி அடிச்சலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு சரின்னு கீழே உட்காந்துடுறான். இப்பவே இப்படி உட்கார்ந்த உடனே அவன் ஃப்ரெண்டை டச் பண்ணிட்டு, டே டே ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூடான்னு சொல்ல, அவனும் பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படி பண்றது பார்த்த உடனே ஹீரோக்கு லைட்டா பொறாம வந்துருது. ஏன் பொண்ணு இருந்துட்டு எப்படி அவனை டச் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ ஒர்க்க முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோயினை காணோம். என்ன இவன் இன்னும் வீட்டுக்கு வராம இருக்கான்? ரிகல்சர் அப்பவே முடிஞ்சிருக்குமே, மணி 10 ஆச்சு இன்னும் வரல அப்படின்னு ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிளாஸ் ரூம்ல அந்த பையனை டச் பண்ணி தேங்க்யூ சொல்லியிருப்பா இல்லையா, அந்த விஷயம் தான் ஞாபகம் வருது. அந்த விஷயம் ஞாபகம் வந்தோன்னே ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அவ ஹாஸ்டல்ல இருக்கா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட. இப்ப ஹீரோ கால் பண்ணி, நீ எங்க இருக்க, இன்னும் வீட்டுக்கு வராம என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க. இவ்ள பாத்தீங்கன்னா, ஐயோ மன்னிச்சிருங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். வார வாரம் மண்டே ஆனா நான் ஹாஸ்டல்ல தான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருப்பேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு போனை கட் பண்ண. அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, யாருக்கிட்ட நீ பேசிட்டு இருந்த? ஏதோ சீக்கிரட்டா பேசுற மாதிரி இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்லையேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப வேலைங்க எல்லாம் இப்படி கதை பேசிட்டு இருக்க. ஒரு பொண்ணோட போனுக்கு ஹீரோவோட கார்ல ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்க மாதிரி போட்டோ தான் வருது. அந்த போட்டோவை பார்த்த உடனே, ஏய் நம்ம ப்ரொஃபஸரோட ஆளு இதுவா தான் இருக்கும், பாருங்களேன் இந்த பொண்ணு பாக்குறதுக்கே எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கலன்னு பேசிட்டு இருக்க. ஏய் என்ன இப்படி பண்றீங்க? அடுத்தவங்களை இப்பெல்லாம் போட்டோ எடுக்கிறது இல்லீகலான விஷயம். தெரிஞ்சா நம்ம மேல தப்பு வந்துரும், அதெல்லாம் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் குளிக்கிறதுக்காக உள்ள போயிடுறான். இப்ப அவன் உள்ள போனவனோட அவளோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, ஏய் நம்ம ப்ரொஃபசர் ஜியாங் இருக்கார்ல, அவர் பார்க்கவே சூப்பரா இருக்காரு. இவ பேர் கூட ஜியாங் யோயோ தானே, ரெண்டு பேரோட பேரும் பார்க்கவே சேமா இருக்குல்லன்னு இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு கலாய்ச்சிட்டு இருக்க. ஹிரனுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். அந்த கால் வந்த உடனே ஹிரன் பாத்தீங்கன்னா, குளிச்சிட்டு இருந்தவாக்க போனை எடுக்காதங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள வச்சு பேசிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா இன்னும் 10 நிமிஷத்துல ரூமுக்கு வெளியே வரணும்னு ஹீரோ சொல்லியிருப்பான். இப்பவே இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, நான் அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன், இன்னொரு நாள் வந்து உங்க கூட ஸ்டே பண்றேன்னு சொல்லிட்டு அவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட. இந்த சைடு காலேஜுக்கு வெளியே ஹீரோ நிக்கிறான்.
அதை பார்த்தோம்னா அங்க உள்ள பொண்ணுங்களை பாத்தீங்கன்னா, ஏய் ப்ரொஃபசர் இங்க என்னடி பண்றாரு, இவரை நைட் நேரத்துல பாக்குறதுக்கே சூப்பரா இருக்காருன்னு ஹீரோவை பார்த்தா அங்க உள்ள எல்லாரும் சைட் அடிச்சிட்டு இருக்க. இப்ப அதுல ஒரு பொண்ணு வந்து பேசிட்டு இருக்கா, ப்ரொஃபசர் இங்க என்ன பண்றீங்க, யாரையாவது பார்க்க வந்தீங்களான்னு சொல்ல, நான் பர்சனலா வந்திருக்கேன், இந்த இடத்த விட்டு போங்கன்னு ஹீரோ அவங்க எல்லாரையும் துரத்தி விட்டுறான். இப்ப ஹீரோ இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோயின் தான் ஹீரோக்கு மெசேஜ் அனுப்புறான். சாரிங்க, நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, குளிச்சிட்டு இருந்தேன், நீங்க காலேஜை விட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி போய் நில்லுங்க, நான் வந்துடுறேன்னு சொல்ல, சரின்னு ஹீரோவும் 1/2 கிலோமீட்டர் தள்ளி வந்து நின்னுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இப்படி நின்னுட்டு இருக்க, அந்த இடத்துல ஒரு ஆளை பாத்தீங்கன்னா, என்னயா உன் லவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அடப்படா லூசு பேல அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு அவன் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அறக்க பறக்க மூச்சு வாங்க ஓடி வந்துட்டு, ஏன் இப்படி பண்ணீங்க, நான் இவ்வளவு தூரம் ஓடி வந்ததே இல்ல தெரியுமா, என்னை கூப்பிடுறதுக்காக காலேஜுக்கே வந்துட்டீங்க, யாராவது பார்த்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்ல, யாரு பார்த்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, ஏன்னா நீ நானும் லீகலான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அந்த விஷயத்த மறந்து போயிட்டியான்னு சொல்ல, ஆனா நம்ம புருஷன் முன்னாடின்னு யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னேனே, அப்புறம் என்ன இவன் புருஷன் முன்னாடின்னு சொல்றான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என்னோட பேரண்ட்ஸ் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணாங்க, அவங்கள பாக்குறதுக்காக போலாம் அப்படின்னு சொல்ல, பேரண்ட்ஸ் மீட் பண்ண போறாமா, ஆனா என்னோட Dress ரொம்ப மோசமா இருக்கேன், இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டா என்னோட மாமனார் மாமியாரை மீட் பண்ண போனேன்னு ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு ஒரு கடைக்குள்ள கூட்டு வரான். இப்ப இந்த கடையை பார்த்த உடனே உண்மையாவே நம்ம Dress வாங்க போறோமான்னு இவன் மனசுக்குள்ள யோசிக்க, ஹீரோவும் ஆமா Dress வாங்க தான் போறோம், வா போலான்னு சொல்லி ஹீரோனை கூட்டிட்டு வரான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ஹீரோனுக்காக புதுசா ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ண, இவ்வளவு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் Dress போட்டு வந்து நிக்க, அந்த ட்ரெஸ்ல இவ்வளவு பார்த்த உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, என்ன வந்து ட்ரெஸ்ல பார்க்க வேற மாதிரி இருக்காளேன்னு இவன் பார்த்துட்டு அங்கிட்ட இங்கிட்ட முழிச்சிட்டு இருக்க. உண்மையாவே இந்த Dress எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அந்த கடைக்காரனை பாத்தீங்கன்னா, ஆமா மேடம் இந்த Dressல பாக்குறதுக்கே வேற லெவல்ல இருக்கீங்கன்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா சரி இந்த ட்ரெஸ்ஸே பேக் பண்ணிக்கலாம்னு சொல்றான். இவன் இப்படி சொன்னவன அவனை பாத்தீங்கன்னா, சார் ட்ரெஸ்ஸோட விலை 2 லட்சம் சொல்ல, இது 2 லட்சமா, என் வாழ்க்கையில நான் 2 லட்சத்தை பார்த்ததே இல்லையேன்னு இவன் புலம்பிட்டு, என்னங்க இந்த Dress ரொம்ப காஸ்ட்லி, எனக்கு இந்த Dress எல்லாம் வேண்டாம், ஏதாவது சீப்பான கடைக்கு போலாம் வாங்கன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இந்த Dress தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஹீரோ அவளுக்காக Dress வாங்கி கொடுக்க, இவளுக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. ஐயோ இவர் எனக்காக இவ்ளோ பணம் செலவு பண்ணிருக்காரே, இதெல்லாம் நான் எப்படி திரும்ப பண்ண போறேன்னு தெரியலையேன்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. இந்த சரி ஹீரோ பாத்தீங்கன்னா வா பொண்டாட்டி போலான்னு அவ இடுப்புல கை போட்டு அவள அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப இவங்க 2 பேரும் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா சீட் பெல்ட் போட்டு விட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி போடும்போது ஹீரோயின் நம்மளோட கையை பாக்குறா. பார்த்தா கையை செவந்து போயிருக்கு. ஐயோ உங்க கை ஏன் இப்படி செவந்து போயிருக்கு, இங்கே இருங்க நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வரேன்னு ஹீரோயின் போய் ஹீரோக்காக மெடிசன் வாங்கிட்டு வந்து போட்டு விட்டுட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, சின்ன காயம் சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும், நான் போட்டு வர்றதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, எனக்காக ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ஏதாவது நான் திரும்ப பண்ணணும்னு நினைக்கிறேன்னு இவ மருந்து போட்டு போயிட்டு இவங்க என்ன யோசிக்கிறானா, இவரோட கையை பிடிச்சா சூப்பரா இருக்கும், கையை பார்க்கவே வேற லெவல்ல இருக்கேன்னு இவ மனசுக்குள்ள யோசிக்க, ஹீரோ டக்குன்னு அவளோட கையை பிடிச்சிட்டு, இங்க பாரு நான் உன்னோட புருஷன், என்னோட பொண்டாட்டி, நம்ம 2 பேரும் கையை பிடிச்சிக்கிறதுலே கட்டி பிடிக்கிறதுலே எந்த தப்பு கிடையாது, நம்ம மனசுல உள்ள காதல் கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கிட்டா போதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கு. இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, காதலை பத்தி சொல்றாரா, என்ன காதல் ஒண்ணு புரியலேன்னு இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி காதலுக்கு இதெல்லாம் ஒண்ணு கிடையாது, அதாவது நீங்க எனக்காக Dress வாங்கி கொடுத்தீங்க, அது திரும்ப பண்ற விதமா உங்க கையில உள்ள காயத்துக்கு மருந்து போட்டு விட்டேன், அவ்வளவுதான் சொல்ல, நீ திரும்பி பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல, ஏன்னா நீ என்னோட பொண்டாட்டின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோ எப்படி சொன்னவனே இவ்ள பாத்தீங்கன்னா எனது பொண்டாட்டியா அப்படின்னு மறுபடியும் வேகப்பட்டு சிரிச்சிட்டு இருக்க. இது சரி ஹீரோ ஹீரோனை கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அத்தையை பாத்தீங்கன்னா, வாமா வாமா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு ஹீரோனை கூப்பிட்டு வச்சு எல்லாரும் ஃபேமிலியா சாப்பிட்டுட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, டே இவதான் உன்னோட அண்ணி நல்லபடியா பேசிக்கன்னு சொல்ல, அவனை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரூடாவே பேசுறான். அவன் ஃபாரின்ல வளர்ந்துருப்பான் போல, அவன் இட்டாலியன் லாங்குவேஜ்ல பேசிட்டு இப்ப அவங்க அண்ணகிட்ட என்ன சொல்றானா, ஏன்னா இவ்வளவு சின்ன வயசுல கல்யாணம் பண்ண, இப்ப கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறேன்னு அவன் வேற லாங்குவேஜ்ல பேச, இந்த சைடு அவங்க அண்ணனும் அதே லாங்குவேஜ்ல ரிப்ளை பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவளுக்கு வேற லாங்குவேஜ் தெரியாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச லாங்குவேஜ்ல பேசுறான்னு சொல்ல, எனக்கு இட்டாலியன் தெரியாதுன்னு யாருடா சொன்னா, நான் நல்லாவே இட்டாலியன் பேசுவேன்னு ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள யோசிக்க, அந்த விஷயம் தான் ஹீரோக்கு கேட்க ஆரம்பிக்குமே, இவளுக்கு இட்டாலியன் தெரியுன்ற விஷயம் எனக்கு தெரியாம போச்சேன்னு ஹீரோ முழிச்சிட்டு இருக்க. இவங்க எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின்காக சாப்பாடு எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்களோட அம்மா அப்பா 2 பேரும் சிக்னல் காமிச்சிட்டு இருக்காங்க, பாரே பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம் அப்படின்னு. இப்ப அவங்க 2 பேரும் டின்னர் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கார்ல வந்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஐயோ என்னோட மியூசிக் பேப்பரை கிளாஸ் ரூம்ல விட்டுட்டேனா, எப்படி போய் எடுக்க போறேன்னு தெரியலையே, ரொம்ப லேட் நைட் வேற ஆயிருச்சு அப்படின்னு வச்சுட்டு, ப்ரொஃபசர் என்ன எங்கே டிராப் பண்றீங்களா, என்னோட பேப்பரை கிளாஸ் ரூம்ல விட்டுட்டேன், நான் போய் ஸ்கூட்டர்ல எடுத்துட்டு வரேன்னு சொல்ல,
இவ்வளவு லேட் நைட்ல தனியா போறது சேஃபான விஷயம் கிடையாது. நானே உன்னை கூட்டு போறேன்னு இரவுல காலேஜுக்கு கூட்டிட்டு வர இவ்வளவு பாத்தீங்கன்னா பேப்பரை எடுத்துட்டு சோடாவும் வாங்கிட்டு வரா வயிறு சரியில்லைன்னு. இப்ப அவன் இப்படி வாங்கிட்டு கார்ல உட்காரும் போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழற மாதிரி போக ஹீரோ அவளை புடிச்சிடறான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் எப்படி பண்ணிட்டு இருக்க, அவ காலேஜ்ல படிக்கிற ரெண்டு பேரும் அதை போட்டோ எடுத்துறாங்க. அது நம்ம காலேஜோட ஸ்டூடெண்ட் தானே, ஆனா காருக்குள்ள இருக்கிறது யாருன்னு தெரியலையே. இப்படி மிட் நைட்ல ஏதோ ஒரு ஆளு கூட ஒன்னா போறானா, கண்டிப்பா அந்த ஆள் கூட பணத்துக்காக ஒன்னா ஸ்டே பண்றதுக்காக தான் போகணும்னு ஹிரனை பத்தி தப்பா யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹிரனை வீட்டுக்கு கூட்டிட்டு வர இவ மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, உண்மையாவே ப்ரொஃபசர் ரொம்ப நல்லவரா இருக்காரு அப்படின்ற மாதிரி வச்சுட்டு தேங்க்யூ ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்ல, ஏன் இன்னும் என்ன ப்ரொஃபசர்னு கூப்பிடுறேன்னு ஹீரோ கேட்கிறான். இவன் எப்படி கேட்டவனா இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட்னு கூப்பிடுற அளவுக்கு நீ நானும் ரிலேஷன்ஷிப்ல மேல வரலையே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள யோசிக்க, அப்ப ஹஸ்பண்ட்னு கூப்பிடாத என்னோட பேர் சொல்லி கூப்பிடுன்னு ஹீரோ சொல்ல, இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன இவரு நான் யோசிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு லைட்டா டவுட் ஆயிட்டு இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன சொல்றாங்கன்னா, மியூசிக் காம்படிஷன்ல எல்லாரோட ஓட்டு உனக்கு தாண்டி வந்திருக்கு, நீயே பாருன்னு சொல்ல, அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, இப்போதைக்கு நான் ஸ்டோரியில பிஸியா இருக்கேன் போங்கடின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோனோட கிளாஸ் ரூம்ல இருந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் தான் அந்த இடத்துக்கு வரா. இப்ப ஹீரோயின் வந்த உடனே அவனோட ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா, காலேஜ்ல நீ தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்க மியூசிக்ல பாத்தியா அப்படின்னு சொல்லி அவன் கூட பேசிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசுறத பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர பொறாம வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா கிளாஸ் நடத்த போறேன் எல்லாரையும் கவனிங்கன்னு சொல்ல, அப்பயும் ஹீரோயின் கவனிக்காம அவன் கூட பேசிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, உங்க எல்லாரையும் பெஞ்சு மாதிரி உட்கார வைக்க போறேன், ஏன்னா கிளாஸ்ல ரொம்ப நாய்ஸ் வருதுன்னு அவன் ஹீரோயினை தூக்கி ஜன்னல் ஓரமா போட்டுடுறான். இப்ப ஹீரோயின் இப்படி தனியா உட்கார வச்சோன்னு இப்படி தனியா உட்கார வச்சுட்டாரு, ரொம்ப போர் அடிக்க போகுதுன்னு இவ கிளாஸ் ரூம்ல படுத்து தூங்க ஆரம்பிக்க ஹீரோனோட கிளாஸ நடத்தி முடிச்சிடறான். இப்ப நடத்தி முடிச்ச உடனே போலான்னு பாக்க அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து சார் ஒரு சின்ன டவுட்னே பேசலான்னு வர, ஹீரோ பாத்தீங்கன்னா அவ இன்னொரு பையன் கூட பேசும்போது எனக்கு பொறாமையா இருக்கு, அப்படின்னா நான் இன்னொரு பொண்ணு கூட பேசினா என் பொண்டாட்டிக்கு பொறாமையா தானே இருக்கணும், அப்படின்னா இனிமே பொண்ணுங்க கிட்ட இருந்து நான் தள்ளி இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோ எதுவும் பேசாம ஹீரோயின் கிட்ட வரான். இப்பவே ஹீரோயின் கிட்ட வந்து நேத்து நைட்டு எத்தனை மணிக்கு தூங்க போனேன்னு சொல்ல, நேத்து நைட்டா ஒரு 11 இல்ல 12 இருக்குன்னு இவ சொல்லிட்டு மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, நேத்து நான் தூங்குனதே 2 மணி ஆச்சு, அப்புறம் எப்படி தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா சீக்கிரம் தூங்க போனாதானே கிளாஸ் கவனிக்க முடியும், இப்படி கிளாஸ் கவனிக்காம இருந்தா எப்படி எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவேன், கண்டிப்பா நான் உன்னை பாஸ் பண்ண மாட்டேன், இந்த விஷயத்த மறந்துடாதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்றானா, நான் வேணா உனக்கு ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லி தரேன், ரெண்டு பேரும் ஒன்னா தானே இருக்கோம், எப்ப டவுட்னாலும் என்கிட்ட வந்து கேளுன்னு சொல்ல, இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுங்களை தான் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா அவங்க எல்லாம் ஒரு போட்டோவை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டு ஹீரோ கூட அவன் வந்ததை போட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோவை போட்டு காலேஜ் பியூட்டி நைட்ல ஏதோ ஒரு ஆளை கூட போறான்ற மாதிரி போட்டிருக்க. அதை பார்த்தவொடனே இவங்க ரெண்டு பேரும் கவுன்சிலரை பார்க்க தான் வராங்க. இப்ப அந்த இடத்துல சீனியர் பொண்ணை பார்த்தவொடனே, இங்க பாருங்க நம்ம காலேஜ் பொண்ணை பத்தி தப்பா போட்டிருக்காங்க, இவன் எங்களோட ஃப்ரெண்டு, அவ அப்படிலாம் பண்ண மாட்டான், இந்த போஸ்ட்டை யாரு போட்டதுன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்ல, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு அந்த பொண்ணும் சொல்லிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டர் தான் பாக்குறா. பார்ல மியூசிக் வாசிக்கிறவங்க வேணும்னு போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னா உண்மையாவே பார்ல மியூசிக் வாசிக்கிறவங்கள கூப்பிடுறாங்களா, என்னால அதை நம்பவே முடியல. வாசிக்கிறது பிரச்சனை இல்ல, ஆனா பாரு ரொம்ப டேஞ்சரஸான இடமாச்சே, அங்க போய் எப்படி வாசிக்கிறதுன்னு ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணுதான் வர, அந்த சீனியர் பொண்ணு ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஹெல்ப் பண்றதா சொன்னாலே அந்த பொண்ணுதான். இப்ப இந்த பொண்ணை வந்து நீ வாசிக்கணும்னு ஆசைப்படுறியா, எல்லாரும் முன்னாடியும் உன் திறமையை காட்டணும்னு ஆசைப்படுறியா, அப்படின்னா என் கூட வான்னு சொல்லி அவ ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இந்த செடிகளோட ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேரும் அதை யாரு போஸ்ட் பண்ணது அப்படின்றத தேடி ஒரு பையன் கிட்ட ஹெல்ப் கேட்க வந்திருக்காங்க. இப்ப இந்த பையனை பாத்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு சீனியர் தான் இதை அனுப்பிச்சிருக்கான்னு சொல்ல, அடக்கொடுமையே, இந்த விஷயம் தெரியாம அவகிட்டே போய் நம்ம ரெண்டு பேரும் ஹெல்ப் கேட்டிருக்கோமே, அது மட்டும் இல்லாம அந்த பையனோட ஐடியில இருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா அவ பாருக்கு போறதா மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. அந்த மெசேஜ் பார்த்தோன்னே இவங்க நிறைய டைம் கால் பண்ணி பார்க்க ஹீரோயின் எடுக்கல. அதை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஃப்ரெண்டுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, இப்படி பண்றாளே, அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு இவங்க ரெண்டு பேரும் முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் வீட்டுக்கு வரலன்னு தெரிஞ்சவன ஹீரோ அவளை தேடி காலேஜுக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோ வேகமா ஓடி வந்து, நீங்க ரெண்டு பேரும் ஜியாங்கியோட ரூம்மேட் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா ப்ரொஃபசர், அவ பாருக்கு போறதா மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா, ஆனா கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற, அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப பதறி போயிட்டு வாங்க அவளை தேடி போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாருக்கு கிளம்பி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கா. இப்ப ஹீரோயின் அந்த இடத்த பார்த்த உடனே ரொம்ப பயந்து போயிட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு ஆள் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஷோல்டர்ல கைய போட, அதை பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா யார் யா நீ பாட்டுக்கு வந்து இப்படி ஷோல்டர்ல கைய போடுறேன்னு சொல்ல,
அட உன்னை பத்தி கேள்விப்பட்டேமா, நீ ரொம்ப நல்லா வாசிப்பியாமே, உன்னோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லி இவன் ட்ரிங்க்ஸ கொடுக்க ஹீரோயினும் அது தெரியாதனமா குடிச்சிடறான். இப்ப ஹீரோயின் எப்படி குடிச்ச அந்த பையனை பாத்தீங்கன்னா நீ குடிச்சதுக்கு ஓகேன்னு அர்த்தம் தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்ன ஓகே அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. ஒண்ணும் இல்ல, போக போக உனக்கே புரியும்னு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, இப்படிலாம் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல உட்காந்துருக்க இன்னொரு பொண்ணு ஹீரோயின்ட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கா. இவன் இப்படி பேச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது இவ கூட படிக்கிற பையன் தான் அந்த இடத்துக்கு வரான். இப்பவன் வந்து உன்னை போட்டோஸ்ல பார்த்தேன், ஏதோ ஒரு பணக்காரன் வந்து உன்னை டிராப் பண்ண போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எதை பத்தி பேசுறீங்க, நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியலன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தா கண்டிப்பா எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணியே ஆகணும், நாங்க எல்லாரும் குடிச்சிட்டோம், நீ மட்டும் தான் குடிக்கல, நீ கண்டிப்பா குடிச்சுதான் ஆகணும்னு சொல்ல, ஹீரோயினும் சரி இவங்க எல்லாரும் தான் கூட இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் நம்பி குடிச்சிடறான். இப்ப அதை குடிச்ச உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்க கூடாது, இந்த இடத்த விட்டு போலான்னு இவ ஹீரோக்கு கால் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல அவ கூட படிக்கிற பையனோட அங்கிள் தான் இருக்காரு. இப்ப அந்த அங்கிள் இவ்வளவு பார்த்த உடனே எங்கேயுமா போற, பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கேன்னு ஹீரோயின் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க. இவன் அந்த ஆளை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு இருக்கான். இவ இப்படி தள்ளவுன அந்த ஆளை பாத்தீங்கன்னா என்ன ஓவரா நடிச்சிட்டு இருக்க, இன்னைக்கு நீ எனக்கு சொந்தமாக போற அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோயின்ட்ட தப்பா நடந்துட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் இவ கூட படிக்கிறவனே வீடியோ எடுத்துட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுடி, ரொம்ப அழகா இருக்கேன்னு திமிர்ல தானே ஆடிட்டு இருந்த, உனக்கு என்ன பண்ண போற பாரு அப்படின்னு அவன் வீடியோ எடுத்துட்டு இருக்க. அவனோட அங்கிள் இவ கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுறான். இப்ப அவனை அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோவை பார்த்த உடனே அப்பதான் அவளுக்கு போன உயிரே திரும்ப வந்த மாதிரி இருக்கு. இப்ப அவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு ஒரு வழியா என்கிட்ட வந்துட்டியான்னு ஹீரோவா அங்க இங்கன்னு டச் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களே வெக்கப்பட்டு இருக்காளுங்க. அடியே ஜி அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க, இப்பெல்லாம் பண்ணாதன்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும்னு ஹீரோ சொல்ல, இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவோட நெஞ்சில கைய வைக்கிறது வயித்துல கைய வைக்கிறதுன்னு ஹீரோவை பிடிச்சி தடவை தடவ ஆரம்பிச்சிடா. இப்ப ஹீரோயின் எப்படி பண்ணிட்டு இருக்க, ஹீரோயின் கூட படிக்கிற பையனை பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு கிடையாது, நாங்க எல்லாரும் ஜாலியா பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அங்கிள் பாத்தீங்கன்னா நீங்க ஜியாங் சார் தானே, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு கிடையாது, நான் இவனோட அங்கிள், இந்த பார்ட்டியில கலந்துக்கலான்னு வந்து என்ன இவன் இதை சமாளிச்சுட்டு இருக்க. அங்கிள் இவனை பார்த்து இதுக்கு பயப்படுறீங்க, இவன் சாதாரண டீச்சர் தான், அவனுக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லைன்னு சொல்ல, அவங்க அங்கிள் அவனுக்கு ஒரு அறையை போட்டுட்டு அவர் யாருன்னு தெரியுமா, பெரிய கம்பெனி ஜியாங்கோட சிஓ, அமைதியாயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா ஓ என் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா, இனிமே இந்த கம்பெனில இருந்து ₹1 கூட உங்களுக்கு கிடைக்காது, உங்க கூட போட்ட எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு வர. என்ன சரி இந்த பையனை பாத்தீங்கன்னா அவளை வீடியோ எடுத்திருப்பான் இல்லையா, இந்த ஆளு தப்பா நடந்துக்கும் போது அந்த வீடியோவை பார்த்து ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வர. அவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு, ரொம்ப செக்ஸியா இருக்காரு, இவ்வளவு ஹார்ட்டான ஹஸ்பண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு இவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. அது எல்லாம் ஹீரோக்கு கேக்குது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அமைதியா இரு அப்படின்னு சொல்லி ஹீரோ உள்ளத்துக்கே கார்ல உட்கார வச்சிட்டு இருக்க. இவ ஹீரோவை டக்குன்னு பிடிச்சி கிட்ட இழுத்துக்கிறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா இவரோட வாசனையே சூப்பரா இருக்கு, என்ன இப்பவே இவரு எது பண்ணாலும் ஓகே தான், ட்ரெஸ் கழட்ட சொன்னா கூட ஓகே தானே, இவ ஏதேதோ தப்பு தப்பா யோசிச்சுட்டு இருக்க. இவ யோசிக்கிறத பார்த்த உடனே ஹீரோவோட முகமே செவந்து போயிருது. அதை பார்த்த உடனே இவள பாத்தீங்கன்னா காரு ரொம்ப ஹீட்டா இருக்கும், உங்க காது இப்படி செவந்து போச்சுன்னு சொல்ல, ஒழுங்கா அமைதியா உட்காரு எதுவும் பேசாதடின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளை தூக்கிட்டு போலான்னு பாக்க இவள பாத்தீங்கன்னா டக்குன்னு அவளோட சட்டையை கழட்டிட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் பண்ணாத, என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இவ ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றேன், நீங்க என்னோட புருஷன் தானே, அப்படின்னா நம்ம 2 பேரும் எது பண்ணாலும் அது லீகல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோவை கிஸ் பண்ண கூப்பிட ஹீரோவும் ஒரு செகண்ட் எல்லாத்தையும் மறந்து அவளை கிஸ் பண்ணிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா கண்ணாடியை கழட்டிட்டு அவ கூட ஒன்னா இருக்கலான்னு பாக்க இவ ஒரு கதை எழுதிட்டு இருக்கா இல்லையா, அந்த கதையில ஹீரோவை நினைச்சுதானே எழுதிட்டு இருக்கா. அந்த கேரக்டரோட பேரை சொல்ல என்ன இவ இன்னொரு பையனோட பேரை சொல்றா அப்படின்னு இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அடியே நான் யாருன்னு தெரியுதா, கண்ணு முழிச்சு பாரு அப்படின்னு சொல்ல, எனக்கு நல்லா தெரியும் என்னோட புருஷன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா தள்ளி போயிட்டு அவனோட கோட்டை கழட்டி போத்தி விட்டுட்டு இவன் முழிச்சிட்டு இருக்கான். இவளோட மனசுல வேற யாராவது இருக்காங்களா ஒண்ணு புரியலன்னு முழிச்சிட்டு இருக்க. டக்குன்னு ஹீரோனோட போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. என்னடான்னு பார்த்தா இவ ஸ்டோரி எழுதுனா இல்லையா, அந்த ஸ்டோரியை வாங்கினவங்க தான். இப்ப அந்த ஸ்டோரியை பார்த்த உடனே ஹீரோக்கு எல்லாம் புரிய ஆரம்பிச்சிருது. இந்த கதையில வர்ற ஆளு என்ன மாதிரியே இருக்கானே, அப்படின்னா இவ்வளவு நாள் இவன் மனசுக்குள்ள யோசிச்சது இந்த கதையை பத்தி தானா, அடிப்பாவி
இந்த கதையில ஒரே ரொமான்டிக்கா இருக்கிறதுனாலதான் எப்ப பார்த்தாலும் நீ அதே மைண்ட்ல இருப்பியான்னு ஹீரோ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இப்ப வேணா பாத்தீங்கன்னா என்ன பார்த்தா உனக்கு அப்படியா இருக்கு உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்னு இவன் பக்கத்துல உட்காந்து ஹீரோயினை தூங்க வச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை அவளோட பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வந்து படுக்க வைக்க இவ்வளவு கிட்ட பார்த்தவொடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இவ்வளவு டச் பண்ணலாமா வேணாமா ஒண்ணும் புரியலையே அப்படின்ற மாதிரி அவளை டச் பண்ற மாதிரி கிட்ட போக கையெல்லாம் பயங்கரமா நடுங்குது ஹீரோக்கு. இப்ப உன பாத்தீங்கன்னா டக்குனு ஹீரோயின் கிட்ட போக அப்படியே கட் பண்ணிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டல. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ண முழிச்சு பார்க்க இவ ஹீரோவோட பெட்ரூம்ல இருக்கா. பார்த்தா அவளோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. அதை பார்த்தவொடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா இனியும் ட்ரெஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. ஒருவேளை நேத்து நைட்டு ஏதாவது சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவை பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா உங்களோட கண்ணுக்கு என்னாச்சு, உங்க கண்ணுக்கு கீழே ஒரே டார்க் சர்க்கிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ நேத்து நைட்டு நடந்ததை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நேத்து நைட்டு ஹீரோவோட ட்ரெஸ்ஸை கழட்டாலும் கிட்ட போயிருப்பான். இவ்வளவு பார்த்த உடனே டக்குன்னு தண்ணியெல்லாம் எடுத்து குடிச்சிட்டு அவனே சமாதானப்படுத்திக்கிட்டு தான் இவளுக்கு ட்ரெஸ்ஸே சேஞ்ச் பண்ணி விட்டுருப்பான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நான் ஆபீஸ்க்கு போனா நீ கிளம்பி காலேஜுக்கு போன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு வந்துட்டேன். இவளுக்கு ஒண்ணு புரியல. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் தம்பி கூட கார்ல உட்காந்துட்டு இருக்க. ஹீரோனை பத்தின நியூஸ் தான் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் கார்ல ஏறினதை எடுத்து போட்டு விட்டாங்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த வேலை யாரு பண்ணதுன்றதை கண்டுபிடிச்சு சொல்லுடான்னு சொல்ல இந்த வேலை வேற நான் பாக்கணுமா, சரி பண்ணி தலையிறேன்னு அவ சொல்லிட்டு இருக்க. இந்த சரி ஹீரோனை அந்த நியூஸ பாத்தரா. அதை பார்த்தவொடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா என்னை பத்தி ப்ரொஃபசரை பத்தி தப்பா போட்டிருக்காங்களே, எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே, எல்லாரும் மஞ்சளே எப்படி முழிக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இவ்வளவு பாத்தீங்கன்னா டக்குன்னு ப்ரொஃபசர் என்னோட அங்கிள்னு போஸ்ட் பண்ணி விட்டுறான். அதை பார்த்தோன்னா அங்க உள்ள எல்லாரும் சரிமா உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு பாசிட்டிவா ரிப்ளை பண்ணிட்டு இருக்க. அப்பாடா என்ன மாதிரி முளை யாருக்கு இந்த உலகத்துல இருக்கு, உண்மையாவே நான் ஒரு பெரிய ஜீனியஸ்னு இவன் இடத்த விட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோவும் அந்த போஸ்ட பாத்துறான். அதை பார்த்தோன்னே ஹீரோ பாத்தீங்கன்னா இவளுக்கு எவ்வளவு தைரியம் எல்லாரும் முன்னாடி போய் சொல்றான்னு ஹீரோயின் மேல காண்டாயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு வழியா பெரிய பிரச்சனைல இருந்து தப்பிச்சுட்டேன் அப்படின்னு இவ ஜாலியா வந்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ வீட்டுல உட்காந்துட்டு இருக்கான். அவனை பார்த்தவொடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா நீங்க நேரம் ஆபீஸ்ல தானே இருக்கணும், இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க பக்கத்துல உட்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கர கோபத்தோட இருக்க. அதை பார்த்தவொடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா ஆஹா இந்த ஆளு பார்க்க கோவமா இருக்கானே, ஓடிட வேண்டியதானே, பியானோ பிராக்டிஸ் பண்ணணும் நான் கிளம்புறேன்னு இவ போக பார்க்க ஹீரோவில புடிச்சு வச்சுக்கிறான். அதை பார்த்தவொடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா ஐயோ அங்கிள் கோவத்துல ஏதாவது பண்ணிட போறாருன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் என்ன அங்கிள்ல கூப்பிடுறத நிப்பாட்டு, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க ஏன் இப்படி பண்ணனா நம்ம 2 பேரும் கார்ல ஒண்ணா போறதை எல்லாரும் பாத்துட்டாங்க, அதுவும் லேட் நைட்ல வேற என்ன சொல்லி சமாளிக்க முடியும், நான் அங்கிள்னு சொன்னாதான் இந்த பிரச்சனைல இருந்து தப்பிக்க முடியும், ஹஸ்பண்ட் நான் சொல்ல முடியும் அப்படின்னு வச்சுட்டு இவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா நான் இப்படி பண்ணாதான் ஃபியூச்சர்ல நீங்க என்ன டைவர்ஸ் பண்ணாலும் உங்களோட வாழ்க்கைக்கும் என்னோட வாழ்க்கைக்கும் எந்த பிரச்சனையும் வராம இருக்கும் அப்படின்னு இவன் மன்னிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலா ஹீரோயின் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஸ்ட்ராங் எல்லாம் கிடையாது. 2 பேரும் டைவர்ஸ்க்கு அப்புறம் வேற வாழ்க்கை இருக்குன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப இப்படி யோசிச்சோடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படின்னா சீக்கிரமா போய் வேற ஏதாவது பையனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு கோமா வந்துட. இந்த சைடு ஹீரோயின் கிளம்பி அவ காலேஜுக்கு வந்துடுறா. இப்ப காலேஜுக்கு வந்தோம்னா அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பாத்தீங்கன்னா அடி ப்ரொஃபசர் உன்னை காப்பாத்தும் போது எப்படி தெரியுமா இருந்துச்சு, அப்படியே தேவதையை காப்பாத்த வந்த ஹீரோ மாதிரி இருந்துச்சு, நீ அவரை கட்டி பிடிச்சிட்டு படாத படுத்தின தெரியுமா, நேத்து வேற ப்ரொஃபசர் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தாருன்னு சொல்லிட்டு இருக்க. இவ ஹீரோவை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் எப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனோட போனுக்கு 2 மில்லியன் பணத்தை அனுப்பிச்சு விடுறான். அதை பார்த்தவொடனே இவ ஷாக் ஆயிட்டு இவர் என்ன எனக்கு 2 மில்லியன் அனுப்பிச்சிருக்காரு, இவ்வளவு பணத்தை என் வாழ்க்கையிலே பார்த்ததே இல்லையேன்னு இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு முக்கியமான போன் கால் வருது. இந்த போட்டோவை போஸ்ட் பண்ணது காவோ அப்படின்ற பையன் தான். இப்ப அந்த விஷயம் தெரிஞ்சவன ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பையனை போலீஸை விட்டு அரெஸ்ட் பண்ண வைங்கன்னு சொல்ல அவங்களும் ஓகேன்றாங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு இருக்க. அவ கூட படிக்கிற பசங்க எல்லாம் ஹீரோனை பத்தி தப்பா பேசுறாங்க. இவங்க எல்லாம் எப்படி பேசிட்டு இருக்க அந்த இதுக்கு அந்த காவும் வந்துடுறான். அந்த பார்ல தப்பா நடந்துக்க பார்த்தானே அந்த பையன் தான். இப்பவன் வந்து நீ யாரு கூட சுத்துறான்னு எங்களுக்கு தெரியாதா, ப்ரொஃபஸரையே செடியூஸ் பண்ணிட்டு கண்ட ஆளுங்க கூட மிட் நைட்ல சுத்துறவ தானே, ஒருவேளை உன்னோட அங்கிள் உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா என்கிட்ட சொல்லு, நான் உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறேன்னு இவன் தப்பா பேசிட்டு இருக்க. ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து என்னோட ஓவரா பேசுறேன்னு அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. அதை பார்த்தவன ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டை தள்ளி விட்டுட்டு அவனை அரைஞ்சிடறான். இப்ப அவன் இப்படி அரைஞ்சவன அவனை பாத்தீங்கன்னா இவ்வளவு தைரியம் இருந்தா என்னையா அறிவ அப்படின்னு சொல்ல ஆமா நீ பாட்டுக்கு என்னை பத்தி தப்பான ரொம்ப எல்லாம் கிளப்பிட்டு இருந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா, உனக்கு கொல்லாம விட மாட்டேன், நீ பண்ண தப்பா எல்லாருக்கும் போட்டு காட்டுவேன்னு அவனுக்கு எட்டி ஒரு உதய போட அவன் கீழே விழுந்துடுறான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கதா அங்க உள்ள எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. இப்ப போலீஸ்காரங்களை பார்த்தவனா அவனை பாத்தீங்கன்னா சார் இந்த பொண்ணுதான் என்ன அடிச்சா இவ்வளவு புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. காவோ நீ தானே
உடனே உன்னை பிடிக்கதான் வந்தோம் வாடான்னு சொல்லி போலீஸ்காரங்க அவனை பிடிச்சிட்டு போக அதை பார்த்தவொடனே இவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவனை பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் போலீஸ்காரங்களை பாத்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட வந்து அவனை பிடிச்சு கொடுத்ததுக்கு தேங்க்யூமான்னு சொல்லிட்டு போக அவளும் ஓகேன்னு சொல்றா. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவை பார்த்த உடனே நீங்க தான் போலீஸ கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் ஆமான்னு சொல்றான். அவன் அப்படி சொன்னவன இவன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கு. என்னாச்சு அவன் உன்னை அடிச்சானா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்னும் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா என் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லி இவ அழுதுட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட கையை பிடிச்சுக்கிறான். இப்ப ஹீரோ இப்படி கைய பிடிச்சு என் பொண்ணாட்டி எது பண்ணாலும் சரியாதான் இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் அந்த சீனியர் பொண்ணு தூரமா நின்னு பாத்துட்டு நீ ப்ரொஃபஸரையே செடியூஸ் பண்றியா, இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது, இவங்க 2 பேரையும் போட்டோ எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போறா. இப்ப இந்த சைடு நம்ம ஹீரோ ஹீரோயின் பாத்தீங்கன்னா 2 பேரும் கார்ல உட்காந்துட்டு இருக்க. அந்த காவோவோ அடிச்சது நினைச்சு இவர் கோவமா இருக்காரு போலயே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்ப பாத்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க, இனிமே என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜியாங் நீ என்ன பேசிட்டு இருக்க, நீ என்னோட பொண்ணட்டின்றத மறந்து போயிட்டியா, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டியது ஏன் பொறுப்பு, நான் உன்னோட ஹஸ்பண்ட், உனக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை, உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிட்டு இருக்க. இவன் பேசினதை கேட்ட உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றனா, எதுக்காக எனக்கு 2 மில்லியன் பணம் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உன்னோட செலவுக்காக தான் அனுப்பிச்சேன், அந்த பணத்தை நீயே வச்சுக்கணும்னு சொல்ல ஒரே நைட்ல நான் மில்லியனர் ஆயிட்டேனா அப்படின்னு இவ பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு உண்மையாவே எனக்காகவா, இந்த பணத்தை நான் உங்களுக்கு திரும்ப தர வேணாமான்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ உன்னோட செலவுக்கு வச்சுக்கன்னு ஹீரோ கொடுக்க. இவன் இப்படி சொன்னவனே இவ பயங்கர சந்தோஷமாயிட்டு வீட்டுக்கு தான் வரா. இப்ப ஹீரோயின் சந்தோஷமா வந்த கையோட அவளோட லேப்டாப் எடுத்து ஸ்டோரி எழுதிட்டு இருக்க. பார்த்தா இன்டர்நெட் கிடைக்கல. அது பார்த்தோன்னே இவ குடுன்னு ஹீரோ கிட்ட ஓடி வந்துட்டு என்னோட லேப்டாப்ல இன்டர்நெட் கனெக்ட் ஆகலன்னு சொல்ல நான் தான் அந்த இன்டர்நெட்டை கட் பண்ணேன், எக்ஸாம் வருதுன்றத மறந்து போயிட்டியா, போய் படிக்கிற வழியை பாருன்னு ஹீரோ புக் எடுத்து கொடுக்க இவ்வளவு இந்த புக்கை எடுத்துட்டு வந்துடுறான். பார்த்தா ஹீரோயின் படிச்சுட்டு அவளோட பெட்ரூம்லயே படுத்து தூங்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து பெட்ஷீட் எல்லாம் போத்தி விட்டதுக்கு அப்புறம் ஹீரோயினை பார்த்த உடனே அவளை டச் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட போயிட்டு இல்ல இப்பெல்லாம் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் டக்குன்னு தள்ளி போயிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினை பார்க்க அவங்க அம்மா தான் வராங்க. இவங்க அம்மா வந்து இவன் அந்த காவோ அடிச்ச வீடியோவை பார்த்திருப்பாங்க போல. அதை பார்த்த உடனே உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், யாராவது ஒண்ணு புள்ளி பண்ணாங்கன்னா அவங்களை திரும்ப நீ எதுவும் பண்ணாத, பொண்ணுங்கன்னா கொஞ்சம் அமைதியா அடக்க ஒடுக்கமா இருக்கணும், அது மட்டும் இல்லாம ஒன்னு ஜியானுக்கு கட்டி கொடுத்துருக்கேன், அவன் மான மரியாதை போற மாதிரி எதுவும் பண்ணாத, எதுவா இருந்தாலும் அமைதியா விட்டு கொடுத்து போன்னு சொல்ல அம்மா அவன் என்ன பண்ணான்றது உங்களுக்கு தெரியாது, என்னை பத்தி தப்பான விஷயங்களை காலேஜ்ல சொல்லிட்டு இருந்தான், அப்படி இருக்கிறப்ப என்னால எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்னு சொல்ல நம்ம அமைதியா தான் இருந்தாகணும், தேவையில்லாம உன் புருஷனுக்கு பிரச்சனையை உண்டாக்குதுன்னு அவங்க அம்மா ஹீரோனை திட்டிட்டு போக அவங்க அம்மா திட்டின சோகத்துல ஹீரோயின் சரக்கடிக்க பாருக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்படி பார்ல வந்து ட்ரிங்க்ஸ் கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துல இவளோட டீச்சர் தான் இருக்காங்க. அவங்க கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு மேக்கப் எல்லாம் போட்டவனே இவளுக்கு தெரியல அந்த மியூசிக் டீச்சர். இப்ப இவங்களை பாத்தீங்கன்னா என்ன தனியா ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. யாரு நீங்கன்னு இவ ஒத்து பாக்குறா. பார்த்தவனதான் தெரியுது இவளோட டீச்சர்னு. இப்ப அவங்கள பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. அவங்கள பாத்தீங்கன்னா என்னம்மா சரக்கடிக்கலான்னு தனியா வர, உன் ஹஸ்பண்ட் உனக்கு கம்பெனி கொடுக்கலான்னு கேட்க ஹஸ்பண்டா, எனக்கு கல்யாண விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க ரொம்ப நல்லாவே தெரியும், உனக்காக ஸ்பெஷலா பல மில்லியன் கொடுத்துல என்ன வேலைக்கு வச்சான்னு சொல்ல எனது பல மில்லியன் கொடுத்து வேலைக்கு வச்சாருன்னு இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. அவங்கள பாத்தீங்கன்னா உன் புருஷன் உன்னை ரொம்ப காதலிக்கிறான் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோவை பத்தின நல்ல விஷயங்கள்லாம் சொல்ல இவ்வளவு நம்ப ஆரம்பிச்சிடறான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி கதை பேசிக்கிட்டே ஹீரோயின் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணி மட்டையாகிற ஸ்டேஜுக்கு போக அவங்க ஹீரோக்கு கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்லிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா இவன் மட்டையாகி கிடக்குறா. அதை பார்த்தவனே ஹீரோ தேங்க்யூ சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்க. இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்க 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறது உறுதி அப்படின்ற மாதிரி அவன் ஏதோ முழிச்சிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவளை பாத்தீங்கன்னா என் மேல இன்னும் கோவமா இருக்கீங்களா, ஹஸ்பண்ட் என் மேல கோவப்படாதீங்கன்னு சொல்ல உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன், ஏன் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ற, இப்படி தனியா போய் பார்ல ட்ரிங்க்ஸ் பண்றது சேஃப்டி கிடையாது, உன்னை அடிச்சிருவேன் பாருன்னு சொல்ல அடிக்க போறீங்களா, தாராளமா அடிச்சுக்கங்கன்னு இவ சொல்ல ஹீரோனோட பெல்ட்டை கழட்டி ஹீரோனை அடிக்கலான்னு வர இவ சிரிச்சிட்டு இருக்கா ஹீரோவை பார்த்து. இவ இப்படி சிரிக்கிறத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா ஏண்டி நான் யாருன்னு தெரியுதுல, நான் உன்னோட புருஷன் சொல்ல புருஷனா ஒன்னா இருக்கிறது ஒண்ணு தப்பு இல்லையேன்னு இவன் மனசுக்குள்ள நினைக்க ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க எனக்கு அவளோட அம்மா தான் கால் பண்றாங்க. இப்ப அவங்க கால் பண்ணி எங்க போயிட்ட, பேசிட்டு இருக்கும்போது நீ பாட்டுக்கு போயிட்ட, நீ வளர்ந்துட்டன்றத மறந்து போயிட்ட அப்படின்னு சொல்லி அவளை கண்ணா பின்னான்னு திட்ட ஹீரோ டக்குன்னு அந்த போனை வாங்கிடலாம். இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஆண்டி அவளை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அவ வளர்ந்துட்டான், இனிமே அவளை பாத்துக்க நான் இருக்கேன், எந்த பிரச்சனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோ போனை கட் பண்ணிட்டு இப்ப ஹீரோன்ட்ட என்ன சொல்றனா, நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிக்காத, உங்க அம்மா பேசினதை நினைச்சு நீ கவலைப்படாத, அவங்க
அவங்க உன்னோட சேஃப்டிக்காக தான் சொல்லியிருக்காங்க. நான் தான் உன் கூட இருக்கேன்ல. நான் இருக்கும்போது எப்பவும் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன். நான் இருக்கேன்ற நம்பிக்கை உனக்கு எப்பவும் இருந்தா அது போதும்னு சொல்ல இவ்ளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. அவ கூட படிக்கிற பையன் அவ கூட பேசிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே ஹீரோக்கு பொறாம நான் அவளை வீட்டுக்கு கூட்டு போறேன்னு புடிச்சிட்டு கார்ல உட்கார வச்சிடறான். இப்ப ரெண்டு பேரும் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா இதனால இவர் மறுபடியும் ரொம்ப கோவமா இருக்காரு. ஒண்ணும் புரியலையே, நார்மலா தானே பேசிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி இவன் முடிச்சிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவளையே மறைச்சு மறைச்சு பாத்துட்டு இருக்கான். இவன் இப்படி பாத்துட்டு இருக்க. இவ பாத்தீங்கன்னா பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்காரு, ஆனா கோவப்பட்டா மட்டும் நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி இவ மனசுக்குள்ள யோசிக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் நான் உன்கிட்ட வரணும்னு நினைக்கிறேன், ஆனா நீ என்னை விட்டு தள்ளி போய்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்ல இவன் இப்படி சொன்னவனா ஹீரோனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் உன் கூட ஒன்னா சேர்ந்து நல்ல கப்பல நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்புறம் ஏன் கோவப்படுறீங்கன்னு சொல்ல நான் நடிக்கிறத பத்தி சொல்லல, நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்காக நீ நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நம்மளோட பேரண்ட்ஸ் தான், உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு உங்களையும் கேட்டிருக்க மாட்டாங்க, என்னையும் கேட்டிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை கண்டிப்பா இருக்கு. என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு நீங்க நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர்ல உங்களுக்கு வரப்போற பொண்டாட்டி என்னை விட 1000 டைம் இல்ல 10,000 டைம் ரொம்ப பெட்டரா இருப்பாங்க, அந்த அளவுக்கு நல்ல பொண்டாட்டி கிடைப்பாங்கன்னு ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பாக்குறா. இவ ஹீரோவோட ரூம்ல ஒரு ரிங் இருக்கதை பார்த்திருப்பா. அந்த ரிங்க போட்டு பார்த்தா அது அவளோட சைஸே கிடையாது. அது பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா இவர் வேற பொண்ணால காதலிக்கிறாரு போல, அதனாலதான் அந்த பொண்ணுக்கு ரிங் வாங்கி வச்சிருக்காருன்னு இவ ஹீரோவை பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருப்பா. ஆனா அந்த ரிங்க ஹீரோ இவளுக்காக தான் வாங்கி வச்சிருப்பான். அந்த விஷயம் இவளுக்கு தெரியல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா எனக்கு உங்களை பிடிக்கின்றது உண்மைதான், அதுக்காக என் மனசுல உள்ள ஃபீலிங்ஸை வளர்த்துக்கிறதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாது. நீங்க ஒரு பொண்ணுக்காக ரிங்க வாங்கி வச்சிருக்கீங்களே, அப்படி இருக்கிறப்ப என்னால எப்படி உங்க பர்சனல் லைஃப்ல தலையிட முடியும்னு இவன் அழுதுகிட்டே காரை விட்டு வெளியே வந்துட. ஹீரோ பாத்தீங்கன்னா பின்னாடி நின்னு கத்திட்டு இருக்கான், ஏன்டி இப்படி பண்றேன்னு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு கிடையாதுன்னு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் காலேஜுக்கு வர அவளை பத்தின போட்டோவை யாரோ போட்டு விட்டாங்க போல. அதை பார்த்தோம்னா அங்க உள்ள பொண்ணுங்களை பாத்தீங்கன்னா காலேஜ் பியூட்டி அங்கிளை இப்படிதான் கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்களா, அதுவும் கையை பிடிச்சிக்கிட்டு. இதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியா இருக்குன்னு அவளை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வச்சு அந்த காலேஜ்ல உள்ள எல்லாரையும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், இதனால நம்ம காலேஜ் மானமே போகுதுன்னு சொல்ல அவ என்னோட லீகலான பொண்டாட்டி, இதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அவங்கள பாத்தீங்கன்னா நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா அந்த காலேஜ்ல முதல்ல வேலையே பார்க்க கூடாது, உங்களெல்லாம் மத்த ஸ்டூடெண்ட் கேட்டு போயிருவாங்க, இதுக்கான பொறுப்பு யாரு ஏத்துக்கிறதுன்னு சொல்ல இதுக்கும் என் பொண்டாட்டிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நானே ஏத்துக்கிறேன்னு ஹீரோ பேசிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிச்சிடறா. எனக்காக இவரை இவ்வளவு பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஹீரோயின் அழுதுட்டு இப்ப அவ சோகமா வீட்டுக்கு வர அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்ப வீட்டுக்கு வந்தவொடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்ன காப்பாத்தணும்னா நீங்க இதுக்காக போய் பிரச்சனையில மாட்டிக்கிறீங்க, உங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க தானே அப்படின்னு சொல்ல இதை பத்தி நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்ல என்னால இன்னும் எவ்வளவு பிரச்சனை தான் நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு தெரியல, உங்களோட கெரியர்ல இப்படி ஒரு ரீமார்க் உங்களுக்கு வந்ததே இல்ல, ஆனா என்னால உங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு ஹீரோயின் அழுதுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா எது நினைச்சு கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் உங்க லைஃப்லயே வந்திருக்க கூடாது, நான் வந்ததுனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைன்னு இவ போய் தூரமா உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ இவளை சமாதானப்படுத்துறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இங்க பாரு, எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்ல எல்லா பிரச்சனையும் நீங்களே தாங்கிக்கிட்டா நான் எதுக்கு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் கொடுக்கலாம்ல, எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நான் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஏன் தெரியுமா, ஏன்னா உன் மனசுல உள்ளது எல்லாமே எனக்கு கேட்கும்னு சொல்ல சும்மா விளையாடாதீங்க, நீங்க என்ன சூனியம் வைக்கிறவரா என் மனசுல உள்ளதை கேட்கறதுக்குன்னு சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் நீ நானும் மீட் பண்ணிக்கும் போது நீ என்ன யோசிச்சன்றதை நான் சொல்லவானு ஹீரோ இவ எதோ யோசிப்பாளே கொஞ்சம் கேவலமா அதை பத்தி சொல்லிட்டு இருக்க. புது புது வாய் முடுங்க, நான் அப்படி யோசிக்கிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், ஐயோ என் மானமே போச்சு நீ வைக்கப்பட்டுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா நீ என்னென்ன யோசிச்ச, என்னை பத்தி என்ன யோசிச்ச, எதை பத்தி பேசுவன்னு எனக்கு எல்லாமே தெரியும், அதனால எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போயிருச்சு, இதை பத்தி நீ என்ன யோசிக்கிற, எனக்கு பொண்டாட்டியா இருக்க தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்கு, அந்த ரிங்க நான் உனக்காக வாங்கினதுடி, உன் சைஸ் தெரியாம வாங்கி வச்சுட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவை கிட்ட பிடிச்சிட்டு உண்மையாவ சொல்றீங்க, அப்படின்னா எனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க தான் ஏத்துக்க போறீங்களான்னு இவ கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் நம்மளோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோயின் கூட ஒன்னா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் காலேஜுக்கு இவங்க ரெண்டு பேரை பத்தி போட்டோ போட்ட பொண்ணு கூட தான் பேசிட்டு இருக்கான். இப்ப அந்த பொண்ணு கிட்ட என்ன சொன்னா எதுக்காக என்னை பத்தி தப்பான நியூஸ் கிளப்பணும்னு பாக்குற, ஆக்சுவலா அவர் என்னோட சொந்த புருஷன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒரு போஸ்டர் காட்டுறான். என்னன்னு பார்த்தா இவ காலையிலே டீச்சர் ஜியாமும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லி அவ சர்டிபிகேட்டோட போட்டிருப்பான். அதை பார்த்தோம்னா அங்க உள்ள எல்லாரும் பயங்கர ஹாப்பி ஆயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவும் அந்த போஸ்டர் பாக்குறான். இப்ப வதிய பொண்டாட்டிக்கு உண்மையை சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு
ஹீரோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க அந்த நியூஸ பார்த்த உடனே ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்ப இந்த சைடு ஹீரோவோட சஸ்பென்ஷனையும் கேன்சல் பண்ணதுனால ஹீரோ பாத்தீங்கன்னா கிளாஸ் நடத்திட்டு இருக்கான். இப்பவே இப்படி கிளாஸ் நடத்திட்டு இருக்க ஹீரோயின் ஹீரோவை பார்க்கலான்னு கையில காஃபி கப்போட வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். இப்பவே இப்படி பார்த்துட்டு உண்மையாவே ஹஸ்பண்ட் பார்க்க ரொம்ப செக்ஸியா இருக்காருன்னு இவ மறுபடியும் ஹீரோவை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்க ஹீரோ இவ்வளவு பாத்துறான். அதை பார்த்தோன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா இவருக்கு எப்படி நான் வந்த விஷயம் தெரியும், சே நான் தான் மறந்து போயிட்டேன்ல, என் மனசுல என்ன இருக்குன்னு இவராலதான் படிக்க முடியுமே அப்படின்னு ஹீரோயின் பார்த்துட்டு போக இப்ப கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அவ கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஏய் பாத்தியா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பார்க்க சூப்பரா இருக்காங்கல்ல, இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிட்டா பாருன்னு அவங்க எல்லாம் சிரிச்சுட்டு போயிட்டு இருக்க இந்த சைடு ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்னையும் புருஷனையும் யாரும் தலை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க இவ யோசிக்கிறத கேட்ட உடனே ஏ பொண்டாட்டி மனசுல என்ன யோசிக்கிறான்னு எனக்கு நல்லா கேக்குதுன்னு சொல்ல சரி வாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போலன்னு ரெண்டு பேரும் நடந்து ஜாலியா போயிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி சந்தோஷமா ஒண்ணு சேர்ந்து வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.